உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் பிள்ளையே. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் மனம் படும்பாட்டை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை உனக்காக நான் நிகழ்த்துவதை இப்போது நீ உணர்ந்தாயா? இப்போதாவது நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நான் முன்பே கூறியது போல்தான் உனக்கு தேவையானவற்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தேன். அது போலவே அனைத்தும் உன்னிடம் வந்து இந்த சிவனே கதி என்று வந்த உன்னை கைவிடமாட்டேன். என்னை வணங்கும் உன்னை எந்த கிரகதோஷமும் ஒன்றும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். உனக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. அது ஒவ்வொரு முறையும் நீ வெற்றி பெற்றதற்கு சமம். பிள்ளையே, இதோ சிவன் வந்து விட்டேன் உனக்காக. உனது துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்க உன் வீட்டை தேடி உனக்கு என்றும் துணையாக இருக்க வந்துள்ளேன். இனி அனைத்தும் நன்றாகவே நடக்கப் போகிறது. நீ காத்திருந்துள்ளாய், அப்போது நீ நினைத்ததை விட சிறப்பாக அது நடந்து முடிவதை பார்த்துள்ளாய். எனவே உனது தீவிரத்தை கைவிடு, கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னை வந்து சேரும். ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்தோம். நமசிவாய மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தியானம் செய். செய்து வைத்த தீவினைகள் எல்லாம் அனுபவித்து வெளியே வந்து விட்டாய். அன்று அந்த தீய மனிதர்களால் நீ சிந்தியை விலைமதிக்க முடியாத கண்ணீருக்கு காலத்தின் மூலம் தீர்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கர்ம வினையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது மேலும் மேலும் தன்னுடைய முடிவுகள் எடுக்க நீ தடுமாறுகிறாய். என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய். இன்னும் 2 நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும். உனக்கான முடிவு கிடைக்கும். எந்த ஒரு முடிவு என்றாலும் என் துணை உனக்கு இருக்கும். எனவே எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள வேண்டியது இல்லை. உன் பிரச்சனைகளை நான் தாங்கிக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். ஒரு சில நேரங்களில் உனது செயல் சரியாக இருந்தும் மற்றவர்கள் தவறாக இருந்து அதை நீ சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தார் என்றால் அந்த தவறான செயல் செய்தவர்கள் அவர்கள் செய்தது நியாயம் என்று தர்க்கம் செய்வார்கள். அதற்கு நீ வாதாட வேண்டாம். தவறான மனிதர்களோடு தர்க்கம் செய்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உன்னை அயர்ந்து இருக்க அனுமதிக்காமல் என்னாமத்தை உன் மனதில் அமைதியாக உச்சரித்து கொண்டே உன் பணிகளைச் செய். அனைத்தும் நல்லதாக நடக்கும். உன் கனவு இல்லம் நனவாகும் நாள் விரைவில் வரப்போகிறது. நீ என்னை வழிபட்டதற்கான பலனை அடையும் தருணம் வந்து விட்டது. உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய். அது இப்போது உண்மை வடிவம் எடுக்கப் போகிறது. எல்லாம் சாத்தியமாகும் ஒன்றுதான். என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று அடிக்கடி பதற்றம் கொள்ளாமல் விடாமுயற்சியை கைவிடாமல் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயமாக பெறுவாய். இந்த சிவன் ஒளியாக உன் வாழ்வில் நான் வரப்போகிறேன். பலமுறை உன் வாழ்வில் இருளை அகற்றி இருக்கின்றேன். இப்போது மீண்டும் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்து இருப்பதை பார்க்கிறேன். உன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை அல்லது தொழில் அல்லது கடன் நீங்க வேண்டும் என பொருளாதாரம் பற்றி இருக்கக்கூடிய அந்த கவலையை நான் நீக்கப் போகிறேன். உன் குடும்பம் கவலையில் இருந்து மீளப் போகிறது. இந்த சிவனை வணங்கும் உன்னை எவனாலும் வெல்ல முடியாது. இந்த சிவன் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கை மிக பெரியது, திருப்தியான வாழ்க்கை.